வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூன் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை எப்படி பாதியாக குறைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படின்னா, இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் கிலோ 100 ரூபாய்க்கும் காய்கறி இருக்குது, கிலோ 30 ரூபாய்க்கும் காய்கறி இருக்குது. 30 ரூபாய்க்கு விற்கிற காய்கறிகளோட லிஸ்ட் வீடியோவோட கடைசியில் வரும். அதை பார்த்து இன்னைக்கு நீங்கள் அதிகமான காய்கறிகள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிலோவுக்கு 70 ரூபா வரைக்கும் லாபம் இருக்குங்க. இன்னைக்கு பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபா, தக்காளி 1 கிலோ 40 ரூபா, உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபா, பீன்ஸ் 1 கிலோ 80 ரூபா, கேரட் 1 கிலோ 60 ரூபா, சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபா, இஞ்சி 1 கிலோ 85 ரூபா, பச்சை மிளகாய் 1 கிலோ 65 ரூபா, கத்திரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெண்டைக்காய் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முருங்கைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீட்ரூட் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முட்டைக்கோஸ் 1 கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, குடமிளகாய் 1 கிலோ 55 ரூபா, காலிஃப்ளவர் பூ 1 30 ரூபா, சௌ கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, தேங்காய் 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கொத்தமல்லி ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புதினா ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுரைக்காய் கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாகக்காய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளரிக்காய் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கருணைக்கிழங்கு கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைக்காய் 1 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, எலுமிச்சம்பழம் கிலோ 110 ரூபா, கோவக்காய் கிலோ 45 ரூபா, மாங்காய் கிலோ 40 ரூபாய்க்கு கிடைக்குது, பீக்கங்காய் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புடலங்காய் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பூசணிக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சாம்பல் பூசணிக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, அவரைக்காய் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பூண்டு கிலோ 270 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பட்டாணி கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, நூகுல்காய் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முள்ளங்கி கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேப்பக்கிழங்கு கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சீனிக்கிழங்கு கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மரவள்ளிக்கிழங்கு கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பல்லாரக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு கிடைக்குது, அரைக்கீரை ஒரு கட்டு 10 ரூபா, சிறுகீரை ஒரு கட்டு 10 ரூபா, மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு 15 ரூபா, பாலக்கீரை ஒரு கட்டு 10 ரூபா, மக்காச்சோளம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காளான் ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைப்பூ 1 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைத்தண்டு 1 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மீடியம் சைஸ் வெங்காயம் 1 கிலோ இன்னைக்கு 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக என்னென்ன காய்கறிகள் வாங்கணும்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வாழைக்காய் 1 10 ரூபாய்க்கு கிடைக்குது, அரைக்கீரை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சிறுகீரை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புதினா ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கொத்தமல்லி ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைத்தண்டு 1 25 ரூபாய்க்கு கிடைக்குது, வாழைப்பூ 1 25 ரூபாய்க்கு கிடைக்குது, பூசணிக்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சாம்பல் பூசணிக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு கிடைக்குது, சௌ கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புடலங்காய் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, உருளைக்கிழங்கு கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முட்டைக்கோஸ் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கத்திரிக்காய் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெண்டைக்காய் கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 15 வகை காய்கறிகள் இன்னைக்கு கிலோ 45 ரூபாய்க்கு உள்ளேயே கிடைக்குது. இதை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைக்கலாம். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சீசனில் கிடைக்கிற காய்கறிகளை வாங்கினீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமும் அதிகரிக்கும், விலையும் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. நீங்கள் இந்த சீசனில் இந்த 15 வகை காய்கறிகளை இன்றைக்கி அதிகமாக வாங்கி பயன்படுத்துங்க. இதே மாதிரி இன்றைக்கி விலைக்குறைவாக கிடைக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தே இன்றைக்கி என்னென்ன பொருட்கள்லாம் விலைக்குறைவாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வாங்குறது மூலமாக உங்களுடைய லாபத்தை அதிகரிச்சுக்கலாம். நன்றி.